வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 185.5 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நம்ம அனாலிசிஸ்க்கு ஸ்பைக்கு கேப்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். முக்கியமான இடமான 186க்கு கீழே ப்ரைஸ் ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து தொடர் சரிவை கொடுத்து 180 வரைக்கும் கீழே வந்திருக்கு. நம்ம எதிர்பார்த்த அடுத்தடுத்த டார்கெட் எல்லாத்தையும் மார்க்கெட் தொட்டுருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 182-81க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த டார்கெட் 176. ஒரே ஒரு விஷயந்தான் குழப்பத்தில் இருக்கிறது, ஸ்டாப் லாஸ். இப்போ 186 வரைக்கும் செல் பண்ணி 87 ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஆனால் அது பாதுகாப்பான ஸ்டாப் லாஸா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா எப்போவுமே இந்த 186 அப்படின்றது சொல்லப்போனால் ஒரு ரொம்ப முக்கியமான இடம். கடந்த 3 கான்ட்ராக்டாக அதை உடைக்க முடியாமல் இப்போ தான் முதல் தடவை கீழே வந்திருக்கு. எப்போவுமே இந்த மாதிரி சமயம் நடக்கிறப்ப திடீர்னு மார்க்கெட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, ப்ராஃபிட் புக்கிங் காரணமாக சடன்னு திருப்பி இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண மார்க்கெட் வரும். அந்த சமயத்தில் 187 ஸ்டாப் லாஸ் வச்சா சுலபமாக ட்ரிகர் ஆகிட்டு திருப்பி டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் 87 வைக்க முடியாது. அதே 192 தான் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். இது பார்த்தா 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் அவைலபிள் ஃபண்டு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பொசிஷன் எடுக்கலாம். நல்ல ப்ராஃபிட்டாக நிறைய ஃபண்டு இருந்ததுன்னா 182லேருந்து செல் பண்ணிட்டு 92 வரைக்கும் ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்லையும் ஆவரேஜ் பண்ணுறது நல்லது. கம்மியான லாபம் கிடைச்சா கூட நடுவில் புக் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா 185 பக்கமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா செல் பண்ணுங்கள். இன்னும் போதிய ஃபண்ட் இல்லைன்னா வேறு வழி இல்லை, மார்க்கெட் 86க்கு மேலே போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் செல் பண்ணுறது தான் நல்லது. ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.